இன்னைக்கு காலையில வந்து எங்க போறோம்னு சொன்னால் என்ன நான் எனக்கு சொன்னது அது காரா முட்டை குட்டி நீங்க கூப்பிடுங்க வச்சு வச்சுண்டு பாயா பாயா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அனுஷியா. ஓகே, இந்த தினம் எங்க நிக்கிறோம்னு சொன்னா அதான் வந்து எங்கட வீட்டு கேட்டுக்கலாம் நிக்கிறோம்னு. அது இல்லாம காலையில வீடியோ தொடங்க எனக்கு ஒரு சவுண்ட் வராதான். அப்ப இன்னைக்கு காலையில வந்து எங்க போறோம்னு சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்போம். நாங்களும் அந்த ஆதிக்குடி ஒரு நேச்சர்ல சேர்த்துருந்தாங்க. அப்ப இன்னைக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு அந்த நேச்சர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதாவது பொங்கல் செய்து ஆதிக்குடியை வந்து வரவேற்பு செய்திருக்கிறாங்களா. ஆதிக்குடி ஒன்று இல்லை, அந்த ஸ்கூல்லேயே ஒரு இதுதான் நிகழ்வு உண்டு. அப்போ அந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதிக்குடி வந்து எல்லாம் ரெடியாகி ஆட்டோவில் இருக்கிறாங்க. என்ன அது வந்து ஆளுக்கும் ஒரு சந்தோஷம் இரவு கூட சரியான சந்தோஷம். நம்ம அதை விட பெண்ணு என்ன கேட்டு பண்ணிக்குதுண்டா, ஏன்னா வந்து சட்டை போடுவாங்க, சங்கிலி போட்டா டீச்சர் பேசுவா, அப்படி பண்ணாலும் நிறைய காய்ச்சி கொண்டுண்டா அதான் யூனிஃபார்ம் போட சொல்லி. அப்ப அதை விட ஆத்திக்குடின உச்சாம வந்து நேற்று நடந்தது உடுப்பல் ஆயம் பண்ணி தண்டு சப்பா ஆயம் பண்ணி உண்மையிலே அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமை நாத்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆத்திக்குடின பிரான்ஸ் மாமாக்கன்னு உண்மையிலே நினைச்சு பார்க்கல. அதில் ஒரு சந்தோஷத்தை அந்த அண்ணா செஞ்சிருக்கார். அதான் சொல்ற இளமை கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏடு தொடக்கினதுலேருந்து இன்று வரைக்கும் ஆத்திக்குடியில் ஒரு நேசிப்பா இருந்து நான் ராத்திரியும் வேலையால் வரும்போது என்ன எந்த சட்டை போடணும் மக்கள் எது போட்டா பிள்ளைக்கு வடிவாக இருக்குமென்னு சொல்லி வீடியோக்குள்ளே 2 சட்டையும் மாறி மாறி போட்டு இதுதான் நல்லா இருக்குமென்னு சொல்லி எவ்வளோ ஆத்திக்குடியில் சுற்றியான பாசமும் பெற்றுமா இருந்து இன்று வரைக்கும் அவ்வளோ நேசிப்பாக இருந்தவர். அதே போல் காலையில் வந்து வீடியோக்கள் அடித்து ஆத்திக்குட்டியோட பாப்பா மக்கான்னு சொல்லி அவங்க வந்து கிறிஸ்டியன் தான், ஆனாலும் தான் ஆத்திக்குட்டிக்காக ப்ரே பண்ணுறேன், இந்த பிள்ளை படித்து நல்லா முன்னுக்கு வரணுமென்று சொல்லி ஆத்திக்குட்டின்னு ஒரு ஆசீர்வாதத்தை விடிய காலமாக செஞ்சுருக்கா. உண்மையிலே நன்றி அண்ணா உங்களுக்கும். அப்போ நாங்கள் வந்து இப்போ ஆத்திக்குட்டியை கோயிலுக்கும் கொண்டு போயிட்டு சரி 8:30க்கு வந்து ஸ்கூலில் நிற்கணும். அப்போ டீச்சர் சொல்லியிருந்தாங்க அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய விருப்பம், ஏதாவது ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கலாமான்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கேக் வாங்கி கொண்டு போனால் பார்த்தேன் நான். அப்போ கேக் வாங்கல, நாங்கள் ஒரு இந்துவாக இருந்தோன்னு அப்படி செய்யக்கூடாது. அப்போ லட்டு 50 பிள்ளைகள்லாம் நான் இதில் டோட்டலாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் 70 லட்டு பேக் பண்ணினாங்க. அதோட பிஸ்கெட்டும் கொண்டு போகிறோம். என்ன சந்தோஷமாக பிள்ளைக்கு வந்து இன்றைய நாளில் நாங்கள் கொடுக்க வேணும். அப்போ உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து எங்களோட ஆத்திக்குட்டிய மனசார வாட்டி வரவேற்பு செய்யுங்க. இந்த குட்டிமா வந்து நல்லா படித்து மென்மேலும் முன்னேறி வரணும்னு சொல்லி நாங்களும் முறை வேண்ட ப்ரே பண்ணுறோமே. வந்து அலஸ் பேண்டெல்லாம் கலட்டி எறிஞ்சாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மேக்கப் கண்டுபிடிச்சு பிடிக்காதெல்லாம் கிடக்குன்னு. சரி, அப்போ எங்களுக்கு வந்து நேரமாகி கொண்டு நாங்கள் போவோமே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வழுக்கிட்டாச்சு. இப்போ முதலையாக வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டா போகணும். ஏன்னா குட்டிமா சரியா சந்தோஷமா ஓடுவோம்மா. சரி, நாங்கள் வந்து வளமையான எங்களோட கோயிலேன்னு முதலியம்மன் கோயில் அதுக்கப்புறமெல்லாம் உங்களுக்கு 4 வேலை குழம்பு குட்டிமா கொடுக்குறேன். சரி, விழுக்க டைம் ஆச்சு. 90க்குன்னு சொல்லிட்டு போகணும் தூக்கி கொஞ்சி போட்டு மண்டின்னு வர நின்றுட்டா. இன்னைக்கு ஏஞ்சமாண்ட ஸ்கூல்ல வந்து வரவேற்பு செய்து எடுக்கிறது என்ன 1ஆம் ஆண்டு பிள்ளைலாம் உனக்கு தானே ஏஞ்சல் வருத்தமா இருக்கு. ஏஞ்சம்மா நல்லா படிச்சு ஏஞ்சம்மா படிக்கணுமே. இன்னைக்கு ஏஞ்சமாக்கும் பொங்கல், ஏஞ்சமாக்கும் பொங்கல், ஆத்திக்குட்டிக்கும் பொங்கல். ஆக்களை பிரிச்சாச்சு நான் திக்கி திக்கானே பிரிச்சாச்சு. நான் இவா நினைப்பேன் இவா மங்காம வருவான் பின்னால. அது சொன்னேன் நான் பிள்ளை நேற்று விளக்கம்மா எல்லாம் சொன்னது இல்லையா, நான் படிப்பேன், நான் நடமாட்டேன் அப்படின்றம்மா. கட்டிக்காரு ஆத்திக்குடி நீ வளாம போனா என்ன பெருசு என்ன நான் எனக்கு சொன்னது அது காரா எனக்கு வந்து நேற்று சொல்லிட்டா ஏஞ்சல் மலாபுன ஏஞ்சல் டிப்பர் ஏஞ்சல் மலா மாட்டேன். ஏஞ்சல் 5 வயசு 1 வருஷம் தாண்டி படிச்சுட்டு தான் அப்போ பிள்ளைக்கு வந்து அதை பயிற்சியா போடுவேன். ஏஞ்சல் அவைகளுக்கு இந்த பொங்கலாம இப்படி விளக்குத்தி விட அன்றைக்கு ஆத்திக்குட்டிக்கும் பொங்கல்லாம் விளக்குத்தி விட்டுக்கிறாங்க. அப்போ திங்கள்ல இருந்து விட்டுட்டு வரதா இல்லை இன்றைய நாங்கள் நிற்கலாம் பொங்கல் முடியும் மட்டும். அப்புறம் திங்கள்ல இருந்து கேட்டுக்க விட்டு வர வேண்டிய 1 நிமிஷம் கூட நிற்கலாம். அதுக்குள்ள நிற்கும். அதான் சொல்ல பிடிக்கும். இட்டவே உஷாராக்கள் நாண்டி ஒலிம்பியா உடுப்புல ஆயம் பண்ணி சரி, அப்போ நான் போட்டுறேன். அது டைம் ஆச்சு. நாண்டி கவ்வா
நாளைக்கு அவ்வால குடும்ப கம்பல வீடியோ என்ன சரி ஏஞ்சம்மா பாய் தம்பிக்குட்டி பாய் பாய் தம்பிக்குட்டி பாய் முட்டை குட்டி பாய் பயத்தை பேர் சாப்பிடல போல வண்டி கொஞ்சம் பத்தல ஆகல சரி சரி ஓகே போய் மக்கு பாய் நேரம் போடுனம்மா ஏஞ்சம்மா பாய் ஏஞ்சம்மா பாய் ஏஞ்சம்மா ஆதிய கொஞ்சம் டல் ஆயிட்டு பிள்ளை எங்கடா என்ன விட்டு போறாளேன்னு போகாதே கவம் பாய் இங்க பாயம் 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 சு ஆதம்மாக்கு வாங்காட்டி ஆதம்மா பாய் அக்காக்கு பாய் இங்க ஆதி அங்க பாய் காட்டல வாங்காட்டுங்க பாய் இது வா நான் சரி நான் போடுறேன் மேடம் பாய் 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 அண்ணாக்கு பாய் காட்டி பாய் 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 பாயா பழக்கமே தானே விடாது பாத்தீங்க சொன்னா அம்மா நீங்க கோலாடிங்க நல்லா முடிச்சிட்டு ஓகே இதானே சரி டைம் ஆச்சு சரி சரி இப்போ அம்மாவுக்கு போன நேசரி இப்போ அவங்க காட்டுறேன் அப்படியே இதான் வந்து அந்த ஆத்திக்குடியில் நேசரிக்கான இது வந்து சரி ஆத்திரி பாய் அவளுடைய உஜ்ஜாத்தில் பாயின்னு சொல்லலாம் போகிறாலாம் அவருக்கா நீங்கள் கூப்பிடுங்க வச்சு வச்சுண்டு ஆக கொண்டு வரேன் போட்டா கூட்டா ஊம்படாப்பா தெரியுமா உண்மையிலே சரியான கியூட் தம்பி பாய் கொய் ஏ பாய் பாய் நான் அப்போ நேசரி அனுபவத்தை அம்மா சொல்லுங்க என்ன மாதிரி சொல்லி கேட்கல நாண்டி மைண்டு கொஞ்சம் குழப்பமாக கிடக்கும் சரியான குழப்பமாக இருக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு இடத்துல போய் சேர்ந்தீங்கன்னா சரி நல்ல இடத்துல போகணும் ஏன் அப்படி சொல்ல அப்படி அடிக்கணும் முந்தாடி காணாண்டி சடாண்டு அடிக்கணும் இனி ஒரு இது பாருடா நிரந்தரமான தூக்கமாக தான் இருக்கும் இப்படி இருந்தால் இந்த சனத்தை குறைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தீர்வு இருக்கு கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வாழ்ந்து எனக்கு இது கொஞ்சம் வீட்டில் இல்லை இதுவும் உங்களுக்கு சிம்பிள் இதே எல்லாம் நார்மல் எல்லாம் எல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ தடங்கள் வரும் அதை கடந்து தான் போகணும் வேணாண்டி அதான் 2000 பிரச்சனை வரும் 1000 இல்லை லட்சம் துன்பம் வரலாம் ஓகே ஆனா இது எங்களுக்கு அப்படி இல்லையே கடவுளே எங்களோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் சோதிக்கிறான்னு எனக்கே தெரியாம கிடக்கு சொல்லக்கூடாது எல்லாம் அப்படித்தான் பாடுகள் வரும் அதிலிருந்து 2 வரும் ஒன்று நீ தான் எத்தனை நேரமா ஒரு மனுஷனுக்கு சரி என்ன செய்யறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாப்போம் கடவுள் மென்மையில வேணா பொக்குண்ட போல இருந்துட்டு ஒரு சோழியும் இல்லை போடாது உண்மையா தெரியுமா என்ன இல்லை தள்ளி வண்டி ரோட்டு தெரியல தெரியுமா வெள்ளன என்ன பவடின்னு சொன்னா இவன் வண்டி உருண்டு வந்தவன் அப்போ உருண்டு நடக்கிற மாதிரி தான் இருந்தவன் நாங்கள் உடனே மாவுல எழுதி போனோம் நடந்து போவான் இருந்து போவாண்டு நல்ல போகலாம் நாண்டி கொஞ்சம் அளவு வச்சிரு பிள்ளைய அப்போ நேசரி அனுபவம் என்னத்தை சொல்லல முன்னைக்கு வந்து ஆட்டுக்குட்டிக்கு நல்ல ஒரு பொங்கல் செய்தாங்க நாங்கள் லட்டு அடிச்சு கொண்டு கொடுத்தோம் அது சந்தோஷம் தான் ஒரு பண்டமாக கொடுத்தது அப்போ உண்மையிலே அந்த லட்டை வந்து நான் வீடியோவில் சொல்லி ஆகணும் நேற்று திடீரென்று தான் நான் எடுத்த முடிவு அப்போ சர்மிதான் சுமண்ட வாய்ப்பு வந்து இரவு 9 மணி நாங்கள் போயிருந்தோம் 8 மணி 9 மணி வருமே நான் தான் வைக்க வாங்கிட்டு போனேன் நான் போனோம் உடனே உண்மை எனக்கு அவ்வளோ லட்டு மடித்து எல்லாம் பைக் பண்ணி தந்து எனக்கு உண்மையிலே அது மச்சாலா இருந்தால் கூட நன்றி சொல்லணும் அப்படி அவா பாருண்ணா நீ சாப்பாடு கூட செய்ய வந்து செஞ்சிருந்தோம் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்களோ நாண்டியை கேட்டுருந்தா கூட நாண்டி சொல்லிக்குமா வந்து செய்யுங்க லட்டு அடிக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஏ நாண்டிக்கு லட்டு அடிக்க தெரியும் அந்த சில்பா நாக்கி குட்டிக்கு தான் போடணும் தாட்டுது டேய் உனக்கு அடி காத புத்தி தம்பி குட்டி ஆரோட ஸ்டாப் பண்ணது பார்த்துட்டு மூட்டை கேட்கல அதில் அங்கே ஏரியாக்கு அனுபவமான மோம்பெல்லாம் கிடக்கு அப்போ இந்த பொங்கல் செய்து உண்மையிலே சந்தோஷமா எல்லாம் சாப்பிட்டது கொண்டது என்னது நாட்டுக்குட்டி வந்து
இடசுவம் டீச்சர் வந்து கூப்பிட்டு இங்கே வாங்க இல்லை ப்ரே பண்ணணும்னு சொன்ன எல்லாம் போய் நின்றாது. அப்போ நான் இவா நிற்கிறேன் நான் கொஞ்சம் விளத்து நின்றாது. அப்போ கொஞ்சம் நேரம் நின்றாது. ஆனால் இடைக்கிறோட சின்னங்கள் வந்து அதுதான். அப்போ பிரின்சிபல் சொன்னால் அப்போ ஒரு நாள் அழகைக்குதான் இருப்பேன் கண்டிப்பாக இருக்கிறேன். ஏஞ்ச மாமா அப்படிதான் கொஞ்ச நாள் விட நாள் அப்புறம் எல்லாம் சரி வேறு படிக்கணும்னா என்ன சரி அழகு அதுதான். அப்போ உண்மையிலேயே நல்ல நேசரி நல்ல பழக்க வழக்கங்களாக வரலாம். நல்ல ஒரு இடம் தான் உண்மையிலேயே. அதை சேர்த்து ஆத்துக்குடி இந்த வாழ்க்கையில் எங்களை 4 வயசு கண்டிப்பாக விட்டே ஆகணும். 2 வருஷம் படிக்கிறேன். ஏஞ்சி எத்தனை வயசுல போனோம் நாண்டி? நானே எத்தனை வயசுல போனீங்க? நான் போவேல போல என்ன பிறந்தோடனே கொண்டு விட்டாச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க அடுத்த கட்டம்? கடவுள்லாம் விடுதலைக்கும். அப்போ இன்றைக்கு ஏஞ்சமாகும் பொங்கல் தான் நேசரில். இன்றைக்கு ஒரு பொங்கல் கல்யாணம் அதான் வந்து ஒன்றும் பூவால் மட்டும் நாண்டி கொண்டு போனோமா நாண்டி கை வேக்க விடாண்டி பழைய போடும். பிரச்சனை இல்லை. நானும் நல்ல படிப்பு நல்ல இடம் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு அப்ப என்னம்மா நாண்டி ஏஞ்சமாவே கொண்டு வந்து உங்களோட நீங்க அதான் கேட்கிறேன் நான். டியூஷன் அவங்க வந்து நேசரி பிரச்சனை இல்லை அங்கே போகிறதா. அப்போ டியூஷனுக்கு கட்டினா நாங்கள் வந்து இன்றைக்கு காலையில இருந்து இந்த இடக்கண் எனக்கு துடிச்சு கொண்டே இருக்குது. அதே நம்ம இடக்கண் துடிச்சு கொண்டே இருக்கு. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சொல்கிறேன் ஏதோ ஒரு கண் பிடிச்சா நல்லா பண்ணுறோம் ஏதோ ஒரு காசு பக்கம் தெரியும். எனக்கு தெரியும் நல்ல நடக்கும். அந்த ஏதோ ஒரு கண்ணு எந்த கண்ணுன்னு தெரியல. இடப்பக்கம் கண் துடிச்சு கொண்டே இருக்காது என்னன்னு தெரியல. அப்போ நல்ல நேசரி நல்ல ஒழுக்க வழக்கங்க நல்ல படிப்பு உண்மையிலேயே எங்களோட ஆத்திக்குட்டியை நேசிச்சு இப்படி ஒரு நேசரிக்குள்ள உண்ட ஊக்குவிச்சு அதாவது வீடு தொடக்கிறது இன்று வரைக்குமே ஒரு ஊக்கமான ஆத்திக்குட்டிய மாமா தெரியும். ஆத்திக்குட்டியண்டாலும் தெரியணும். சரியான பாசம். அப்ப அங்கே எங்களை அந்த அண்ணாக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன் விளையாட்டு பேங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களே கேமராமேன். சரி விளையாடா மாத்துக்குட்டி வந்து விளையாடி கொண்டீங்க 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகும். முட்டுக்கால் இருந்திருக்காது நாதி நல்லா க்ளோஸா இருக்கணும். அப்ப ஆத்தி முட்டுக்கால ஏஞ்சல சூட் பண்ணுது. இப்போ என்ன சொல்ல வேண்டாம் ஆத்தி அம்மா அந்த நேசரிலாம் தானே டியூஷன் சேர்த்து பகடிய பறிஞ்சு அப்போ இவாக்கு தெரியாதானே அப்போ எப்போ கேட்டதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை நாளைக்கு வந்து கதை கேட்டுமா மேனண்டா ஓராமண்ட பிள்ளைகள் ஓராமண்ட நேசரி வந்து ரோமல அப்படி கேட்குற சந்தோஷம் பண்ண நல்ல படிப்பு உண்மையிலே நல்லது. என்னமான நேசரி கொஞ்சம் இதாக இருந்தாலும் டியூஷன் வந்து நல்ல தரமான டியூஷன். அது வந்து என்னென்னா ஓராமண்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே படிப்பு சொல்லி கொடுக்கணுமா பிரச்சனை இல்லை. எனக்கு நேசரி வந்து நல்லா கிட்ட மற்ற டீச்சரும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்னும் கிட்டேன் படிப்பு பிரச்சனை இல்லை. போட்டியா சேர்த்தது 3.5 வயசுலேருந்து போய்கொண்டு பிரச்சனை இல்லை. நீங்களும் மாத்திய இப்போ 5 வயசுல நீங்கள் டியூஷனுக்கு இந்த ஒரு வருஷம் முடியட்டுமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லா பயிற்சி பட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகி டியூஷனுக்கு சேர்ப்போம். அதெல்லாம் கண்டிப்பாக. அப்போ பங்க போகிறீங்க வீட்டை போகிறோமே. இப்போ தான் அப்பா வந்து வேலை முடிச்சு போகிறேன். தம்பி டேய் தம்பி குட்டி ஆனால் உண்மை எங்களோட ஏஞ்சம்மா வளர்த்தாலும் உங்களோட தம்பி குட்டி வளர்த்தாலும் ஒரு பயங்கர வித்தியாசமான சூழ்நிலை. பிள்ளைக்கும் அவ்வளோ பிள்ளைக்கும் சரியான வித்தியாசம் என்ன இவர் கொஞ்சம் துடியா அக்கா வாங்க பயமாட்டோம் அம்மடிச்செல்லாம் சரியான கியூட் கடை பொக்குண்டு பார்க்கணும். வேற சாப்பாடு என்ன மாதிரி நீங்கள் சாப்பிட மதியம் இப்போ இன்றைக்கு வந்து அம்மா விட்டு சாப்பிட்டு வந்தோம். இந்த நாங்கள் சமையல் இல்லை ஆதி நேசரி போய் லேட்டாக போயிட்டு அப்போ அம்மா நானும் இன்றைக்கு வர நிறுத்திட்டு வந்து அங்கே அம்மா விட்டு சாப்பிட்டு லைட்டெல்லாம் ஓகே. பிரச்சனை இல்லை நல்ல நிறைய பிரச்சனை இல்லையா. அப்படி 5 நேரம் சாப்பாடு கொடுக்கட்டும். 5 நேரம் பண்ணால் அந்த சரியா குட்டி பிள்ளைகளுக்கு என்ன அடிக்கிறாரு பிள்ளை பாசி வந்து இவ்வளோ அளவு. சரி நான் வீடியோ முடிச்சுடலாமா? ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போமே. பாய்.